ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு சின்ன கார்டன் அப்டேட் வீடியோ தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி தான். நான் வளர்ந்துருச்சுன்னு கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். இது கூடவே நம்ம வாங்கிட்டு வந்த தொட்டா செடிங்களையும் வச்சாச்சு. ஸோ அது நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நீளமாகவே வளர்ந்து வந்திருக்குங்க. மழைக்கு அதுக்கும் நல்லா தளன்னு ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாஸ் ரோஸ் இருக்கு இல்லையா, இப்போ தான் குட்டி குட்டியாக கிளவிட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நல்லா வளர்ந்துக்கிட்டுருக்கு. சரி வளரட்டும்ன்ட்டு அது கூடவே 2-3 துளுக்க மல்லியையும் நடுவில் நட்டு விட்ருக்கேன். சரி பார்ப்போம் எப்படி வளருதுன்னு. அப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் கொத்தமல்லி செடி வீடியோ போட்டிருந்தேன், எப்படி கொத்தமல்லி வளர்க்குறது, அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு எப்படி மண்கலவை செய்கிறது அப்படின்லாம் வீடியோ ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சேன்னு மறுபடியும் திருப்பி கொத்தமல்லி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி போட்டு விட்டு இப்போ தான் வந்து 2 இலை வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் துளசி வந்து கொஞ்சம் நாற்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு கொஞ்சம் விதை போட்டு விட்டுருந்தேன். இப்போ தான் குட்டி குட்டியாக கன்று வந்திருக்கு. அப்புறம் நம்ம செவ்வந்தி எல்லாம் பூத்து முடிச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணி விட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள் தாங்க. இது ஆக்சுவலாக வந்து நான் மண்கலவை இந்த செடி நடுறதுக்கு மண்கலவை ரெடி பண்ணும்போது கொஞ்சம் வந்து வாழைப்பழத்தோலும் கொஞ்சம் வெங்காயத்தோல் போட்டிருந்தேன். அதுலேருந்து முளைச்சி வந்துருச்சு இந்த வெங்காயம். அப்புறம் நான் வாண்டடாக வந்து ஒரு பூண்டு மட்டும் ஊனி வச்சுருந்தேங்க. அந்த பூண்டுலேருந்து பூண்டு தாளும் வளர்ந்து வந்துட்டுருக்கு. பக்கத்துலேயே வந்து வெங்காயத்தாலும் வளருது. அதுவும் மண்கலவையிலேருந்து வளர்றது தான். இந்த பூண்டு மட்டும் நான் ஊனி வச்சு வளர்ந்துட்டுருக்கு. இந்த பூண்டோட தாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. அதுவே வெங்காயத்தாள் அந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்டடாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் யாராவது வளர்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செவ்வந்தி பக்கத்துலேயே கொஞ்சம் கேப் இருந்தது. ஸோ இப்போதைக்கு கேப் இருக்குது. செவ்வந்தி கொஞ்சம் பெருசாக ஆகிற வரைக்கும் ஏதாவது விதை போட்டு நாற்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நம்ம பால்சம் விதை கொஞ்சம் இருந்தது. ஸோ அந்த பால்சம் விதையை விட்டுருந்தேன். இப்போ பால்சமும் ஒரு 5-6 செடி வளர்ந்துருச்சு. ப்ளஸ் காஸ்மோஸ் போட்டிருந்தேங்க. காஸ்மோஸ்லேயும் ஒரு 4-5 செடி வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்தோன்னே ரீபாட் பண்ணணும். ரீபாட் பண்ணிவிட்டு ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.